ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி கூலும்ஸ் லா. ஸோ கூலும் என்கிற சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, அவங்க டெரைவ் பண்ணி கொண்டு வந்த லா தான் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த இயர் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1786 வந்து இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து வருது. ஓகேவா? ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ், அதாவது 2 பாயிண்ட் சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு லா தான் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இதுக்கு கடைசியாக அடுத்த படிகளில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து கூலும் வந்து அந்த பாயிண்ட் சார்ஜஸை வச்சு தான் இந்த லாவை வந்து டிரைவ் பண்ணார். ஸோ 2 சார்ஜஸ், ஒன் இஸ் Q1 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, Q1 அண்ட் another ஒன் இஸ் Q2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ்மே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு செப்பரேட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பாயிண்ட் சார்ஜஸ் என்னன்னு சொல்லலாம், ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ். இந்த பாயிண்ட் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், ரெண்டும் இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கலாம். கரெக்டாக? இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்றும் பாசிட்டிவ், செகண்ட் ஒன்றும் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த 2 சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹியர் த ஃபோர்ஸ் இஸ் F12 அப்படின்னு சொல்லலாம். ஹியர் த ஃபோர்ஸ் இஸ் F21. இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, இந்த மாதிரி எழுதியிருப்போம். தென் தீஸ் 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 பாயிண்ட் சார்ஜும் என்ன பண்ணுது, ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இல்லையா. அப்போ F12 என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜ் டியூ டு த செகண்ட் சார்ஜ். அதாவது செகண்ட் சார்ஜால் ஃபஸ்ட்டு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸை F12ன்னு சொல்லுவோம். தென் F21 அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் டியூ டு த ஃபஸ்ட் சார்ஜ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ கூலும்ஸ் லா இப்போ கேட்பாங்க இல்லையா, ஸ்டேட் கூலும்ஸ் லா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபஸ்ட் இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா the force between 2 point charges, அது வந்து either attractive force-ஆ இருக்கும் இல்லைன்னா repulsive force, is directly proportional to the product of their point charges, right? இப்போ product of their point chargesனா ஒன்று Q1 into Q2 and inversely proportional to the square of the distance between them. themனா 2 பாயிண்ட் சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு எப்படி இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டினாமினேட்டரில் r². அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ எஃப்னா ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் 2 சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜுமே ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கரெக்டாக? இப்போ Q1 இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ Q1 Q2, அப்போ Q1னால் Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ். அப்போ Q1 வந்து ஒரு ஃபோர்ஸை எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், Q2க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸை F21, ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் யாரால, டியூ டு த ஃபஸ்ட் சார்ஜ். அப்போ டிஸ்டன்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ணணும், ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து செகண்ட். ஓகே, அப்போ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி எழுதும்போது F21 வெக்டார். இப்போ F21 என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் டியூ டு த ஃபஸ்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த இக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா F இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவல் சைன் போடும்போது, அதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவல் சைன் போடும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தட் இஸ் K, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ K இன்டு Q1 Q2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் r² இருக்கா. டிஸ்டன்ஸ் எங்கே இருந்து, ஃபஸ்ட்டு சார்ஜில் இருந்து செகண்ட் சார்ஜ். அப்போ R12, இப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாம் இல்லையா, R12. அந்த டயக்ராமில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது F21 வெக்டாரை நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ R12 ஸ்கொயர். கரெக்டாக? இந்த நெக்ஸ்ட் இங்கே யூனிட் வெக்டார் போடணுமா, லெஃப்ட் சைடு ஒரு வெக்டார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரைட் சைடு என்ன வரணும், ஒரு வெக்டார். ஸோ R12 கேப்.
ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா வெக்டாரில். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எழுதிடலாம். அப்போ என்ன வரும்? F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். அப்போ என்ன ஃபார்முலா? F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்டு Q1 Q2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். செகண்ட் சார்ஜால் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே, அப்போ டிஸ்டன்ஸ் 2லேருந்து 1, அப்போ R21 ஸ்கொயர் இன்டு R21 கேப்னு வரும். ஓகேவா? இது ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஈக்குவல் இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்து நியூட்டனுடைய தேர்ட் லாலே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரி, see the next part. இதில் இப்போ கேன்னு என்ன சொன்னேன்? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ எழுதிப்போம் கே. அதுக்கு என்ன ஃபார்முலா? 1/4πε0 அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4, பை வேல்யூ தெரியும் 3.14 இன்டு எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படின்னு என்ன? பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதுக்கு வேல்யூ இருக்குது. எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854. ஆக்சுவலாக அதை ரவுண்ட் பண்ணி 8.85 இன்டு 10⁻⁻11 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. அப்போ இது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8.85 இன்டு 10⁻11. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 9 இன்டு 10⁻9 கிடைக்கும். தென் வாட் அபவுட் த யூனிட்? யூனிட்னு வரும்போது இந்த எப்சிலான் நாட் வந்து டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அதோட யூனிட் வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது எப்படி மாறும்? கூலும் பவர் -2 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட யூனிட். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்டு 10⁻9. இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னா டிஃபைன் கூலும்னு கேட்கலாம் இல்லையா? கூலும்னாலும் 1 கூலும்னாலும் ஒன்று தான். கரெக்டாக? இப்போ வந்து இதே டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சார்ஜ், ஒன்று Q1 இன்னொன்று வந்து Q2. ரெண்டோட வேல்யூமே 1 கூலும் அப்படின்னு கொடுக்குறேன். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஸ்மால் r அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் அபவுட் த ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் சார்ஜஸ் பை யூசிங் கூலும்ஸ் லா? ஃபார்முலா என்ன? F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அல்லனா F இஸ் ஈக்குவல் டு போட்டால் ஒரு கான்ஸ்டன்ட் K இன்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஸ்கேலாரில் எழுதியிருக்கிறேன். அப்போ F இஸ் ஈக்குவல் டு, Fங்கிறது வந்து ஆக்சுவல் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ F இஸ் ஈக்குவல் டு K தான் இருக்குது. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? 9 இன்டு 10⁻9. தென் Q1 Q2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 கூலும். இன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு எடுத்துப்போம். அப்போ என்ன வரும்? 1 இன்டு 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர். we will get the answer 9 into 10⁻9. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அப்போ ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் அந்த சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் 9 into 10⁻9 நியூட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜோட வேல்யூ என்னது? 1 கூலும். ஓகேவா? ஸோ இப்படின்னு எழுதலாம். அது மட்டும் இல்லை, இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இன் ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லையா, ஆர் ஏர் ஆர் வேக்கம் அப்படின்னு வருது இல்லையா, அங்கே வரும்போது ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? F இஸ் ஈக்குவல் டு 1 பை, இப்படி எழுதிக்கலாம், F இஸ் ஈக்குவல் டு 1 பை 4π எப்சிலான் நாட் இன்டு Q1 Q2 பை R ஸ்கொயர். இதான வெக்டாரில் எழுதிக்கலாம். வேண்டாம், இங்கே என்ன போட்டுக்கலாம்? F12 வெக்டார் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் யாரால டி டு த செகண்ட் சார்ஜ். அப்போ டிஸ்டன்ஸ் 2லேருந்து 1க்கு வரணும். அப்போ இங்கே R21 ஸ்கொயர் R21 கேப் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து இன் ஏர் ஆர் வேக்கம். இதே வந்து இன் எனி மீடியம், மீடியம்னு வரும்போது ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் ஆகிரும் பாருங்க. F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 பை 4π எப்சிலான் நாட் யூஸ் பண்ண மாட்டோம், எப்சிலான் இன்டு Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் இன்டு R21 கேப். இங்கே எப்சிலான்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம். திஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். எது மட்டும் தனியாக இருக்கும்னா 1 பை எப்சிலான் நாட் டிவைடட் பை 1 பை எப்சிலான் இருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
அப்போ 1 by epsilon naught divided by 1 by epsilon தலைகளாக போடும்போது epsilon by epsilon naught. இதுக்கு பேர் தான் relative permittivity. அப்போ definition கேட்கலாம். relative permittivity என்ன? permittivity in medium to the அல்லனா definition சொல்லும்போது the ratio of permittivity in medium to the permittivity in free space is called relative permittivity. இதுக்கு என்ன கிடையாது? யூனிட்டே கிடையாது. it has no unit. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட பார்க்குறோம். ஏன்னா இதோட அதே ஸ்ட்ரக்சர் தான் எதுக்கு இருக்குது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். சி நெக்ஸ்ட், அதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நான் இங்கே ஹெட்டிங் எழுதிக்கிறேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ என்ன ஃபார்முலா? அதே மாதிரி தான் கூலம்ஸ் லா மாதிரி தான். பட் என்ன, கூலம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். See the formula F is directly proportional to m1 m2 divided by r square. ஏன்னா கூலம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷனரி சார்ஜஸ். இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாஸ் பாடிஸ். அப்போ force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஏன் வந்து கூலம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாவும் ஒரே ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன்னா, கூலம்ஸ் லாலே சொல்லியிருப்போம் force is inversely proportional to the square of the distance. அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாலையும் force is inversely proportional to the square of the distance அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, மீடியமை பொறுத்த வரைக்கும் எந்த மீடியமாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே வந்து ரெண்டு மாஸ் பாடிஸை வச்சாலும் இன் பிட்வீன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேம். அப்போ எந்த மீடியமாக இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாஸ் பாடிஸ் மாறாது. ஆனால் கூலும் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்னாகும்? மீடியம் டு மீடியம் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜ் பாடிஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ கூலும் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எந்த மீடியமையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ இதில் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, எஃப் ஈக்குவல் சைன் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஜி, லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம், m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் ஜி என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். என்ன வேல்யூ படிச்சிருப்பீங்க? 6.673ன்னு சொல்லுவோம், ரவுண்ட் பண்ணால் 6.67 இன்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இந்த கான்ஸ்டன்ட்ஸை பாருங்கள், கூலம்ஸ் லால நம்ம யூஸ் பண்ண கான்ஸ்டண்ட்டை வந்து கே அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன படிச்சிருப்போம்? 9 × 10⁻9. கரெக்டாக? ஸோ நார்மலாக வந்து பெர்மிட்டிவிட்டிக்கு யூனிட்டு கூலும் ஸ்கொயர், நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2. இதுக்கு அப்படியே மாறி வரும், கூலும் பவர் -2 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதே இது ஜியோட வேல்யூ பாருங்கள், 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸையும் பாருங்கள், எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது? கேயோட வேல்யூ அதிகம். சி த பவர் +9, ஜியோ பாருங்கள் பவர் -11. அப்போ இதில் இருந்து proportionality constant in the Coulomb's law is greater than the gravitational constant in the Newton's law of gravitation. அப்போ K is greater than capital G. ஸோ இப்படியும் எழுதலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டு சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன், அதை கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? K இன்ட்டு இங்கே எழுதியிருப்போம் சார்ஜ் இல்லையா, Q1 Q2 டிவைடட் பை என்னது ஆர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸு. F21 என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் டி டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்? 1லேருந்து 2. அப்போ என்ன எழுதிக்கலாம்? R12 ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். இது ஒன்று. இன்னொன்று இதே இதை இப்படி எழுதலாம். எப்படி? F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R12 ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம்? R21ன்னு எழுதலாம். ஆனால் எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து செகண்ட் சார்ஜ் வர்ற அந்த டிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல என்ன வரலாம்? R21 கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும் ஸ்கொயர். அதே மாதிரி யூனிட் வெக்டாரில்
R21 போட்டால் இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், கரெக்டாக? ஏன்னா டினாமினேட்டில் இருக்கிறது வந்து மைனஸ் R21 the whole square, அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரெண்டுமே வந்து ஆக்சுவலி சேம். அப்போ சைடில் எப்படி எழுதிக்கலாம், R12 கேப்புங்கிறத இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R21 கேப்புன்னும் எழுதலாம். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. நல்ல தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.